ஹலோ அம்மா பக்கம் எல்லாரும் எப்படி பாருக்கீங்க? எல்லாம் இருக்கீங்களா? யாரா இவாண்டா பிறந்துட்டு அசால்ட் ஆஃபீஸாக பார்க்குறீங்க? வேறு யார்? நான் தான் உங்கள் சுட்ராஸ் பேசுகிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப தொண்டு பார்க்க போகிறோம்னா லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 8 தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த சீசனில் இந்த எபிசோடில் தான் கொஞ்சம் ஃபைட் சீனே வரும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அது நல்லாயிருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ண பார்த்துருங்க. சரி, காற்று போடப்பா மாதிரி பேசிகிட்டு இருக்காம காத்தாவே பேச ஆரம்பிச்சிருவோம். இது லவ் டேரண்டில் சீசன் 1 எபிசோட் 8 தான். எபிசோட் ஸ்டார்டிங்லே உள்ளே போகாதீங்க மேம், ரொம்ப பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படாதப்பா, நீ உனக்கு ஆபத்துனா இங்கே இருந்துக்கோ அப்படின்னு. ஓகே மேம். ஐயோ இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆயிருப்பது சொல்லிட்டு இருக்கேன். இது ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒன்றால் தானே இது பிரச்சனை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கேன். அப்படி இது உள்ளுக்குள்ள எண்ணி விடுக்க, வாங்கப்பா வாங்க, பொங்கல் சாப்பிட்றீங்களா போண்டா சாப்பிட்றீங்களா, இது கூட்டமாக இருக்கு. சரி, என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 அட்டாக் பண்ண ஆரம்பிக்க. எப்பா அவங்கள போட்டு தள்ளுங்கடா அப்படின்னு. சரி போட்டுடா போச்சு அடுத்துட்டு பாபா தூக்கி போட. இந்த பாபாடா சாக மாட்டேன்டி. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ சரி வாப்பா காப்பாற்ற போலாம் அடுத்துட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு வந்துட்டேம்மா. என்ன ஆகணும்? வந்துட்டு ஐயோ வந்துட்டே கடைசிட்டு ஒரு வரையும் வர. எப்பா உடனே கண்டுபிடிச்சின்னு பார்த்தா ஒரு மூஞ்சிலே ஒரு கோடு. இப்போ எதுக்கு இங்கே வந்து யூஸு அவனை காப்பாற்றதாமா? என்ன நீ பண்ணிகிட்டு இருக்க? முதல் நீ உங்கள் வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னோடனே, அதனால அவனை கூப்பிடா போக மாட்டேன்னு சொன்னோடனே அந்த இடத்துல இவன் என்ட்ரி கொடுக்க அப்படியே ஃபைட்டு ஆரம்பிச்சிருச்சு. உனக்கு என்னப்பா ஆச்சு? உன் ஹார்ட் எங்கேயாச்சும் தொலைச்சு ஊதிட்டியா அப்படின்னு கேட்டுடு. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவனும் வெறிக்கொண்டு அடிக்க. நீ இங்கே இருந்தேன்னு வச்சுக்கவே, நான் செஞ்சு கூட தப்புக்கு போய் இடவாச்சு பண்ணிடுவோப்பா அப்படின்னு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ, நான் ஒன்றா யாரையும் லவ் பண்ணல, நான் இப்படி தான் அப்படின்னு. அப்படியா அப்படி சொல்லிட்டு அப்போனா என்ன மாடாக்கு நீ ஃப்யூச்சரில் எவ்வளோ பிடுக்க போகிறேன் கெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தியே அப்படி கேட்டோடி. வெறியேற்றிட்டு இருக்காளே அப்படி சொல்லிட்டு அட்டாக் பண்ணி அந்த இடத்துல யூசு என் கூட நீ வழியில் வராத அப்படின்னு சொல்ல. அக்கா பைத்தியமே, நான் ஒன்றை மாதிரி இல்லை, நீ மாறிட்ட. உங்கள் வீட்டில் சொன்னோன்னே நீ மாறிக்கிட்டே இல்லை, ஆனால் எங்கள் வீட்டில் இது மாதிரி கம்பல் பண்ணியிருந்தாலும் நான் மாறி இருக்க மாட்டேன். உன் மேலே வச்சிருந்த ஃபீலிங்ஸ் எப்போவுமே மாறி இருக்காது அப்படி சொல்லிட்டு கேளு. என்னப்பா யூசு அப்படி ஒரு யாரான்னு பார்த்தா இவங்கதே. ஏப்பா யூசு, நீ எதுக்கு அவளை தப்பான பாதையை காட்டுற? ஆமாம் அதை கூட இருக்க போனாரு. நீந்தே அவன் இன்னொரு ஆளா? உன்னைய மாதிரி இவளே ஆக்கிடுவாங்க நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேல. இவனு சாதாரண இல்லை, இவன் என்னோட ஃப்ரெண்டு, நான் பாத்தியே திருவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேலே. இங்கிட்டு பார்த்தா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. ஏப்பா ஆக்குவா உனக்கும் நாங்களே அப்படின்னு கேட்டேன். இல்லைப்பா இவங்க சப்பா ஃபீஸ் மாதிரி இருக்காங்க போட்டு தள்ளிட்டு. ஆமாம் நம்ம எப்போ டக்குனு உள்ளுக்குள்ளே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேலே. பார்த்தா அவனை பறந்து வருது. என்னவா பண்ணுற அப்படி கேட்டுட்டேன். அவனை அப்படியே அமைக்கி போட்டு வாப்பா ஃபுட்பால் விளாது ரொம்ப நல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பால் ஆடிட்டு இங்கே வந்துட்டு பார்த்தா என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்டுட்டு அதை நான் கேட்டுட்டு ஹீரோ கத்திட்டு இருக்கேன். அப்படி இங்கிட்டு ஒரு குரல் கேட்குது. சிக்கிமி அந்த பையனை எதுக்கு இங்கே கூட்டியாந்து அப்படி கேட்டோன்னே, இவன் இல்லாமல் எப்படி இந்த இடத்துல சண்டை போயிட்டு இருக்கலாம், இவன் முக்கியமான ஆளாச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இவன் பார்த்துட்டு இதுதே அவங்க அக்காடையோட அம்மாவா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அக்காடை எப்படி பாருங்க அப்படி கேட்கறதுக்குள்ளே ஒரு சொருவேன். எப்போ அவர்கிட்ட மொபைலில் ஃபீலிங்ஸ் இல்லை, நான் அப்படியே குத்தி நான் என் ஃபீலிங்ஸை உணவு போகிறேன் அப்படின்னு சொல்லி சதக்கிறது குத்திக்கிட்டு இருக்கேன். அப்பையில யூஸ் வந்து தடுக்கலான்னு ஃபாஸ்ட்டாக அப்படியாரு. ஏப்பா யூசு இதெல்லாம் வழியே இல்லைப்பா, அக்கானே குத்துறதோட அதெல்லாம் வலிக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்க அற விட்டுட்டு, எப்பா இந்த கத்தியை பிடி, நீ அவனை போட்டு தள்ளிட்டு உன்னோட லாயத்தை நிறுத்திக்காமி அப்படின்னு சொல்ல. அப்படி இங்கிட்டு எருமவாடு ஏண்டா அந்த இடத்த கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னோடே, எங்கே என்னால் தமிழுக்கு உள்ளங்க எல்லாத்தையும் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னோடே. சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு உள்ளே போக. அப்படி இங்கிட்டு அவன் கட்டெல்லாம் ஊத்துட்டு அவன் தலையில் கத்தியை வைக்க, அக்கானே அப்படிங்க எப்பா நீ ஏன் இங்கே வந்த அப்படி சொல்லிட்டு இருக்கேல. என்னப்பா ஆச்சு? நீ என்னமாச்சு என்னை செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கியா என்ன? ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு? நீ எதுக்கு என்னை விட்டுட்டு போனேன்? உங்கள் அம்மா சொன்னனால என்னை கொல்ல போறியா, இல்லை இந்த இடத்துக்கு வந்தனால என்னமாச்சும் கோவமாக இருக்கியாப்பா? ஆனால் உன்னை பார்த்தா என்னை கொல்ற மாதிரியே தெரியலையே அப்படி கேட்டோடே. நீ ஏப்பா நான் இவ்வளோ பண்ணி நீ போகாமல் இருக்க, நீ இருக்கிறத நான் விரும்ப மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேல. நான் உன்னை இருக்க மாட்டேன்ப்பா எப்போயுமே அப்படின்னோடனே. ஏப்பா ஆயிடா உன்னை என்னால் கொல்ல முடியாதுப்பா, எப்போயுமே கொல்ல முடியாதுப்பா, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி சொல்லி கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கேன். என்ன இது என்னோட அவ்வளோ பண்ண மாட்டி, இப்படி பண்ண மாட்டி, அப்படி பண்ண மாட்டி அப்படின்னு சொல்லி கதையை ஆழ்ந்து விட்டியப்பா. நான் வேற மாதிரி நான் லவ்வே பண்ண மாட்டேன்ல புரியுறதே. என்னாச்சு? அந்த கேரக்டர் எங்கிட்டு போச்சு? நீ மட்டும் இப்படி பண்ணியிருந்ததுவே நான் செஞ்சு கிஸ்லாம் பண்ணியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி உண்மையில கிஸ் பண்ணி காமிக்க. என்டி டப்பா தவலையா உடனே சும்மாட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க போகல. எப்பா நீ இப்போதான் நார்மல் ஆகிட்ட, பழையபடி பண்ணிட்டு இருக்க, நீ உண்மையை எதுன்னு கண்டுபிடிச்ச கொலையே அப்படின்னு. ஆமாம் நான் கண்டுபிடிச்சி அவளை தூக்கி போட்டுட்டு அப்பையில பார்த்தா ஒரு அட்டாக் நடக்க.
அக்கனே நீ என்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்ட அப்படி சொல்லிட்டு அந்த ஆயுதத்தை எடுக்க பார்த்தா காற்று போலான்னு வீசுது. என் மகன் என்னமோ பிரச்சனையில் இருக்கான்னு கேள்விப்பட்டு அதான் அந்த இடத்துக்கு என்ட்ரி கொடுத்து அப்படின்னு சொல்லிட்டு எப்பா நீ என்ன இங்கே பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிருக்கும்போது ஆமாம் உன் கண்ணில் யார் இந்த காயத்தை ஏற்படுத்தினது அந்த சப்பு மண்டை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டி நீ என்ன திருந்தலையில அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நீ என்ன சின்ன பிள்ளை மாதிரியே இருக்க அப்படின்னு யாரை பார்த்து என்ன நீ சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஆரம்பிக்க உடனே இன்னைக்கு தோக்கடிச்சு நான் உனக்கு பாடத்தை சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு நீ சின்ன பிள்ளைல ஒன்றும் பண்ண முடியாது சொல்லிட்டேன் யாரை பார்த்து திரும்பி சின்ன பிள்ளைய சொல்லிட்டு போயிட்டு ஆரம்பிச்சுட்டு இருக்க அப்படிங்கிட்டு ஏப்பா என்னதான் நடக்குது அப்படி ஹீரோ கேட்டோடே ஓ நான் சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வர்றால சொல்லுவாருங்க. எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு அண்டர் பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்கப்பா. அதாவது எனிமையெல்லாம் போட்டு தள்ளிட்டு வர சொன்னால் நாங்கள் பொசுன்னு போட்டு தள்ளிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கு ஆப்போசிட் தான்ப்பா நாங்கள் யாராச்சும் எங்களை காப்பாற்றுன்னு சொன்னால் நாங்கள் பொசுன்னு காப்பாற்றிட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓ அப்படியே இது சிக்கிமி மென்ஷன் பண்ணாக்கல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணவேப்பா. உங்களுக்குள்ள ஃபீலிங்ஸ் வந்து 2 பேருக்கும் ஒன்று தான். அதனால் நான் அவங்களெல்லாம் ஹேட் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. 2 ஃபைட் நடக்கிறத பார்த்துட்டு எங்கள் அம்மாவும் அவங்க அம்மாவும் வேறு பிஸ்னஸ் பண்ணதுனால சின்ன பிள்ளையிலே ரைவல்ஸாக தான் சுற்றிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்க தெரியாமல் ஒரே ஆளில் லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாங்க. அவர் தான் எங்களுக்கு அப்பாவும் கூட அப்படி சொல்லிட்டு இருக்க. ஆமாம் அவர் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எங்கள் அம்மா விட்டு போயிட்டார். அதனால தான் எங்கள் அம்மா பசங்களை நம்பக்கூடாது நம்ம இப்படி தான் தெரியணும் அது மாதிரி எங்கள் என்னை வளர்க்க சொன்னாங்க. ஆனால் அது எனக்கு தப்புன்னு தெரியும். நான் அப்படி போக மாட்டேன். ஏடா உடைய பிடிச்சிருக்கு ஐ லவ் யூ சேஜி அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கேல இந்தம்மா அம்மா நான் என்னதான் நடந்தாலும் சேஜிக்குள்ள ஃபீலிங்ஸ் எனக்கு மாறாது. நான் அவனை லவ் பண்ணுவேன். நீங்கள் தெரியும் இதை பார்த்தோன்னே என்னை வெறுப்பீங்க அப்படின்னு. அவர் எப்படிப்பா அவனை வெறுப்பாங்க ஏடா கூட ரொம்பவே லவ் பண்ணுறாங்கப்பா அப்படி கியூரி சொல்லிட்டு இருக்கு. என்னத்த இங்கே சொல்லிட்டு இருக்கா அப்படி ஒரு பார்த்துட்டு இருக்கேன். ஆமாப்பா அவனுக்கு தெரியாதா அவங்க உண்மையை லவ் பண்ணுறாங்க அப்படி சொல்லி தலையில் வந்து ஒன்று சொருவு நல்ல அம்மா நல்ல புள்ளடா அப்படி சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். அவர் விட்டுட்டு போயிட்டனால அந்த கோவத்தில் உன் பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்துறாரு சரியா. அவர் என்னை விட்டுட்டு போயிருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல உடஞ்சி போயிலாம் உட்காந்துருக்க மாட்டேன். அதை எடுத்து வெளியே வந்துட்டு எப்போயும் அசால்ட்டாக திருப்பி. அதனால் உன் பிள்ளை நல்ல முடிதான் எடுத்திருக்க. அதை நீ அதுக்கு சப்போர்ட் பண்ணு. அவள் உன்னே மாதிரியே இருக்கா பார்க்க அப்படிங்க. நான் லவ் பண்ணதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேம்மா. ஆனால் நீங்கள் லவ்வை ஏற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதை கேட்ட ஐநூ இந்த இடத்துல பேசக்கூடாதா இருந்தாலும் பேசுறேன். அந்த பொண்ணை நல்லா பத்திரமா பார்த்துக்குவே கண்ணீரே வேணாமா நல்லா பத்திரமா பார்த்துக்குவே அப்படி சொல்லிட்டு இருக்கேன். பாருப்பா அந்த பையன் எவ்வளோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி வந்து சொல்லுவேன். எப்போ அந்த பண்ணி ஒன்றாயிட்டோம் அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்கேன். இங்கிட்ட அக்கனாவும் சரிப்பா நீ என்ன வேணா பண்ணிக்கோ. ஆனால் நான் வந்து ஒன்று மன்னிக்கலாம் இல்லை. இதுவே அவனுக்கு ஏதாச்சும் கொள்ற மாதிரி எனக்கு சான்சஸ் தான் நான் ஒரே செகண்டில் போட்டு தள்ளிடுவேப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இது போதுமா எனக்கு அப்படி சொல்லிட்டு இருக்கேன். சரி வாங்கப்பா வீட்டுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி வந்து நிற்க. ஏண்டி நான் அவனை மறந்துட்டேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வேட்டிட்டு போக. சரி ரொம்ப போர் அடிக்கிறாளே அப்படி சொல்லி வில்லத்தரமா பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே எப்பா நான் ஃப்ரெண்டு ஹெல்ப் இல்லாதாப்பா நினச்சி ஏண்டி நம்ம ஃப்ரெண்டே இல்லடி அப்போ நாம யாருப்பா அப்படி கேட்டேன். நம்ம ரைவல்ஸ் அப்படிங்க திரிக்க எதுக்கு நீ திரிக்கிற அப்படி சொல்லி கத்திட்டு இருக்க. அப்படி இங்கிட்டு நம்மளும் அதுக்குள்ள மாதிரி இருக்குமாப்பா இல்லப்பா அப்படின்னு இது திருந்தே மாட்டாடா அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஒனிசாவா கத்தினது அப்படி இடிக்க. எப்பா என்னை மடிச்சுக்கப்பா உனக்கு தெரியாம நான் கீறிட்டி அப்படி சொல்லிட்டு இருக்கேன். ஏக்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லைக்கு அப்படி சொல்லிட்டு இது டக்குனி ஆறிடுக்கா. நீங்கள் சேஃப்டியாக இருக்கதே எனக்கு போதுக்கா. தேங்க்ஸ் பாய்ஸோ. ஆமாம் யூசிஏ எப்படி இருக்கா அப்படின்னு உனக்கு தெரியாதப்பா. அதை அக்கானே லவ் பண்ணுறேன் அப்புறம் அந்த பையன் கூட டேட்டிங் போயிட்டுருக்கா அப்படின்னு. என்னது டேட்டா டேய் சுரோக்கா என்னடா பண்ணிட்டு இருக்கேன் என்னடா சொல்ல சொன்னாலே அப்படி வரட்டிட்டு இருக்கேன். எங்களடி தான் சொல்ல விடாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கேன். அப்படிங்கிட்டு எப்பா நீ என்ன ஆனாலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேப்பா நான் உன்னை லவ் பண்ணுறப்பா சேஜி அப்படிங்க. இதெல்லாம் கியூரி ஒரு ஃபீலிங்கோட பார்த்துட்டு இருக்கேன். இதோட இந்த எபிசோடு முடியுதுப்பா. நீ வரப்போகிற எபிசோடில் வெறித்தனமாக இருக்கும் அதில் மிஸ் பண்ண பார்த்துருங்க. அதோட நான் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணி இருந்தாலும் கொஞ்சம் லேட்டாக அவன் நினைக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா செம்மு வரப்போகுது இன்னும் அடுத்த வாரத்தில் வந்துடும். அதனால் இந்த 1 மாதத்துக்கு வீடியோ வர கரெக்டாக வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நான் போட ட்ரை பண்ணுறேன். சரி பார்த்த உடம்புக்கு நேரத்தில் சாப்பிடுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா பாய் பாய்.